மணி பார்த்தீங்கன்னா, ஈவினிங் ஒரு 4 மணி ஆயிடுச்சுங்க. செம்ம பசிங்க. மத்தியானம் வேற நாங்க சாப்பிடல. வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கலாம்னு நாங்க வந்துட்டு இருக்க வழியில பார்த்தீங்கன்னா, ஒரு கல்மீன் கடை பார்த்தோங்க. சரி போய் கல்மீனாவது சாப்பிடலான்னு போனா, டக்குன்னு அந்த அக்கா வந்துட்டு, "மீன் காலியாயிடுச்சும்மா" அப்படின்ட்டாங்க. எங்களுக்கு ஒரு மாரி ஆயிடுச்சு. ஆசையா மீன் சாப்பிடலான்னு வந்தோம். இப்படி ஆயிடுச்சுன்னு. அப்புறம் பார்த்தா ஒரு அண்ணா வந்தாரு. அண்ணா வந்து, "இரும்மா ஒரு 2 நிமிஷம். நான் எவ்வளோ மீன் இருக்குன்னு கணக்கு பண்ணிட்டு உனக்கு சொல்றேன்னாரு." "அம்மா மீன் இருக்குமா, உட்காருங்க சாப்பிடலாம்" அப்படின்னாரு. அவ்வாடா! மனசுல ஒரு சந்தோஷம் வந்துச்சு பாருங்க. சரின்னு நாங்களும் உட்காந்துட்டு, இந்த அக்கா தான் அந்த கடையோட உரிமையாளர். நல்லா சிரிச்சுக்கிட்டே பேசுறாங்கங்க. வர கஸ்டமர நீட்டா ஹேண்டில் பண்றாங்க. அங்க ஒரு 1/2 மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம கல்மீன் வந்துருச்சுங்க. சுட நம்ம கல்மீன் ரெடிங்க. இத வந்து என் புருஷன் வந்து அப்படியே ரசிச்சு, ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்கங்க. இது பார்த்தீங்கன்னா, இடம் பார்த்தீங்கன்னா, அட்மாஸ்பியரும் நல்லா தென்னை மரத்துக்கு அடியில உட்கார்ந்து சாப்பிடுற மாரி நல்லா நீட்டா இருக்குதுங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா, அரியனூர்லேருந்து திருச்செங்கோடு போற ரூட்ல தாங்க இருக்கு. அரியனூர்லேருந்து திருச்செங்கோடு கட் ஆகும் இல்லைங்களா? டர்னிங் அங்கருந்து ஒரு 200 மீட்டர்ல தாங்க இருக்கு. இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச கல்மீன் லவ்வர்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு, "வா மச்சான் நம்மளும் சாப்பிட போலான்னு" சொல்லிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோட, உங்க ஃபேமிலியோட போய் சாப்பிட்டு பாருங்கங்க.